அப்போ அந்த புத்தகத்தை தவிர்க்கிற பொழுது ஆதவர்ஜுன் அவர்கள் அந்த புத்தகத்தினுடைய ஒரு வடிவமைப்பை அவரும் தான் அந்த புத்தகத்தினுடைய ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறார், ஒரு கட்டுரையை வரைகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய அமைப்பாகவும் வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ அவர் முழுக்க வந்து திமுக கூட்டணியை சார்ந்து திமுக கூட்டணியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால் நம்ம அதை எடுத்து வெளியே வரும். ஏன் நம்ம கூட்டணி இல்லைன்னா நம்ம பேசலாம். இன்றைக்கி ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் என்பவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் நம்பகத்தன்மையோடு இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்களுடைய தலைவர் அவர்கள். அதனால் வந்து அதுவும் இல்லாத இந்தியா கூட்டணி உருவாக்குற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்படி வந்து திமுக அதில் ஒரு பங்காளரோ, எப்படி ஒரு கம்யூனிஸ்டுகள் ஒரு பங்காளரோ, எப்படி வந்து காங்கிரஸ் ஒரு பங்காளரோ, விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவரும் அதனுடைய ஒரு பங்காளர். அதனுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி. திமுகவுடைய வெற்றி என்பது வெறுமனே திமுக சார்ந்த வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களின் வெற்றியாக பார்க்கிறோம் நாங்கள். அப்படி தான் நாங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம். நம்ம விடுதலை சிறுத்தைகள் வெற்றியாக அப்படி தான் பார்க்குறோம்.